ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் வர வீடியோஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, நம்ம சின்ன வயசில் கேட்ட கதைகள், அந்த கதைகளை நம்ம வாழ்க்கையோட எப்படி தொடர்பு படுத்தி நேர்மறை எண்ணங்களோட வாழ்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடல்நிலையில் ஏற்படுற பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவுகளிடம் ஏற்படும் பிரச்சனை, நண்பர்களுடனான பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம எளிமையாக கையாள்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். உறுதியாக சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவோட முடிவில் உங்களுக்கு மனசு ரொம்ப லேசாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஆசிரியர் ஒருத்தர் அவங்களோட மாணவர்கள்கிட்ட திடீர் தேர்வு ஒன்று வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மாணவர்கள், திடீர் தேர்வா, எப்படி கேள்வி வரும், எப்படி பதில் எழுத போகிறோன்னு குழப்பத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பிறகு ஆசிரியர் எல்லோருக்கும் தேர்வு தாளை கொடுக்குறாரு. அதை வாங்கி கொண்ட மாணவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னா, அந்த தேர்வு தாளில் கேள்வி எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த பக்கத்தோட நடுவில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும்தான் இருந்துச்சு. ஆச்சரியத்தோடு மாணவர்கள் ஆசிரியரை பார்க்குறாங்க. ஆசிரியர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பேப்பரில் என்ன பார்க்குறீங்களோ அதை எழுதுங்க அப்படின்னு. அதை கேட்ட மாணவர்களுக்கு சந்தோஷம். தேர்வு ரொம்ப எளிமையாக இருக்கேன்னு நினச்சி சந்தோஷத்தில் அந்த கருப்பு புள்ளியை பற்றி பக்கமாக கட்டுரை எழுதுகிறாங்க. தேர்வு முடிஞ்சதும் ஒவ்வொரு வினாத்தாளையும் வாங்கி ஆசிரியர் தெளிவாக பார்க்குறாரு. எல்லாருமே கருப்பு புள்ளியை பற்றி அழகாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. தேர்வுத்தாளை கீழே வச்சுட்டு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த தேர்வு மதிப்பெண் வழங்குறதுக்காக வைக்கல, வாழ்க்கையோட முக்கியமான விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு வெள்ளைத்தாள் நடுவில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி வச்சு கொடுத்தேன். நீங்கள் எல்லாரும் அந்த கருப்பு புள்ளியை பற்றி தான் எழுதியிருக்கீங்களே தவிர்த்து அந்த கருப்பு புள்ளியை சுற்றி இருக்கிற வெள்ளை இடங்களை பற்றி யாருமே எழுதலை. இதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குது. நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் ஒரு வெள்ளை இடம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்ம கவனம் முழுக்க அந்த இருண்ட புள்ளி மேலே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட மாணவர்கள் அவங்க வாழ்க்கையில் கிடச்சிருக்கிற சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை நினச்சி மனநிறைவு அடைகிறாங்க. ஆஹா, சூப்பர் கதை இல்லைங்க? இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையும் ஒரு பரிசு. கொண்டாட பல விஷயங்கள் எப்போதும் இருக்கும். எடுத்துக்காட்டா, தினமும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்கிற இயற்கை, நம்மை சுற்றியுள்ள மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உறவுகள், நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள், வாழ்வாதாரத்தை தரக்கூடிய வேலைன்னு இருந்தாலும் நம்ம அதை பற்றி யோசிக்காமல் நம்ம கவனம் முழுசும் நம்மளை தொந்தரவு செய்கிற உடல்நல பிரச்சனை, உறவினர்களுடனான மனக்கசப்பு, ஏமாற்றம், தோல்வின்னு கருப்பு புள்ளியிலே தான் கவனத்தை செலுத்த விரும்புகிறோம். இதில் இருந்து வெளியில் வர என்ன பண்ணணும்னா, நம்ம கவனத்தை அந்த கருப்பு புள்ளியிலேருந்து மாற்றி நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவித்து மகிழ்ச்சி அடையணுங்க. இப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்குற கோணத்தை நம்ம மாற்றும் போது நம்ம வாழ்க்கையே அழகாக மாறிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப், உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து. Bye.